நீங்க ஏன் கோபி என்ன வந்து பார்க்கவே இல்லை? எப்படி வர்றது? கல்யாணங்கிறது எவ்வளவு நல்ல விஷயம். லைஃப்ல ஒரு தடவை தான் வரும். ஆனா எனக்கு ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட ஸ்டார்டிங் ட்ரபிள். எதை தொட்டாலும் பிரச்சனை. வெறுப்பா இருக்கு. ரொம்ப விரக்தியா பேசுறீங்க கோபி. எல்லாம் நல்லபடி நடக்கும். நான் இருக்கேன், அண்ணன் இருக்காரு, நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டோமா? மனசை தளர விடாதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இனிமே இந்த பிரச்சனையை பத்தி எப்படி பேச முடியும், யோசிக்க முடியும்? விஜயோட அப்பா ரொம்ப கிளியரா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டு எங்க அப்பா இனிமே இந்த பேச்சே பேசாத அப்படின்னு என்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாரு. வேற நீங்க எதுக்காக இவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க? அன்னைக்கு நீங்க எங்க கடைக்கு வந்தபோது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? விஜிக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், அதுக்கு நான் பொறுப்புன்னு சொன்னேன்ல. அப்புறம் யார் இவங்கெல்லாம்? உண்மையிலேயே எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்னோட ஆசையில அக்கறை காட்டுறதுக்கு யாருமே இல்லை. ஆனா உங்களுக்கு மட்டும் இதுல என்ன அப்படி ஒரு அக்கறை? பொதுவாவே நம்ம வீட்டுல உள்ளவங்க நம்ம ஆசையில அக்கறை காட்ட மாட்டாங்க கோபி. அது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்து இதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டுனீங்க? அது நீங்க ஆசைப்படுறீங்கிறதுக்காக மட்டும் இல்ல கோபி. சிதம்பரம் மாமா இருக்காரே, எங்க அம்மாவுக்கு பயந்துகிட்டு அவர் பொண்ணுங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நல்ல வாழ்க்கையெல்லாம் ஒண்ணுனா கெடுத்துக்கிட்டு இருக்காரு. அது என்னைக்காவது ஒரு நாள் முடிவுக்கு வரணும் இல்லையா? உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அவருக்கு ஏங்க மாப்பிள்ளைய வரக்கூடாது சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, எங்க அண்ணி குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணும். அதான் இது பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவர் ரிஷிகேஷ்ல இருந்து வரட்டும், நான் பேசி சரி பண்றேன். ஆமா, இவர் ஏங்க இப்ப ரிஷிகேஷ் போனாரு? வீட்டுல 3 பொண்ணுங்க இருக்கு, அதெல்லாம் கரையேற்றி அதுக்கப்புறம் நிம்மதியா போக வேண்டியதானே? அவர் ஏதோ போயிருக்காரு. அவர் போனதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? எவ்வளவு தூரம் இழுத்துட்டு இருக்கான் தெரியுமா? இதெல்லாம் டக்குன்னு முடிய வேண்டிய விஷயங்க. இப்ப பாருங்க, எங்க வீட்டுல வரிசையா பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு தூரம் தான் இதை சமாளிக்க முடியும்? அவர் இருந்தாலும் அவர்கிட்ட நேரம் போய் பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம்ல. இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல. அவர் கொஞ்ச நாள் வந்துருவாரு. அவர் வர வரைக்கும் இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த வேற பொண்ணு பாக்குற மேட்டரை மட்டும் உங்க வீட்டுல நீங்க சமாளிங்க. ஏங்க, உங்களுக்கு சமாளிக்க கத்து கொடுக்கணுமா? உங்க வீட்டுல உள்ளவங்களை நீங்க சமாளிக்க மாட்டீங்க? சமாளிக்கிறதா? ஒரு கேரக்டர் 2 கேரக்டர்னா சமாளிக்கலாம். இத்தனை பேரை எப்படிங்க? உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம் தானே. இது பாருங்க, இவங்களை சமாளிக்கிறது உங்க பாடு, மாமாவை சரி கட்டுறது ஏன் பாடு. தைரியமா இருங்க. அண்ணா காஃபி. கீழே போலாம். காஃபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ். காஃபி நல்லா இருக்கு. பொறுமையா சாப்பிடுங்க. எங்க வீட்டுல காஃபி நல்லா இருக்கும். இந்தங்க காஃபி. காஃபி சாப்பிடுங்க. இல்ல, கவிதா கொண்டாந்து காஃபி கொடுத்துருச்சு, நீங்க போங்க. என்னத்த சொல்றதுன்னே தெரியல. எங்க வீட்டுல கவனிச்சாங்கன்னு வச்சுங்களேன், ஒட்டு மொத்தமா கவனிப்பாங்க. விட்டாங்கன்னு வச்சுங்க, அம்போதான். சாப்பிடுங்க.